நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இன்குபேட்டரை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 30 முட்டை வைக்கக்கூடிய மேனுவல், ஆட்டோமேட்டிக், அது தொடங்கி 600 முட்டை வரைக்கும் வைக்கக்கூடிய மிஷின்ஸ் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு மிஷின் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அந்த மிஷினை குறிச்சதான வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க நண்பர்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை மிஷின் தேவை அப்படின்னா கீழே டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நாம ஆஃபர் இன்ச் பிளேவுட் வச்சு தான் இந்த மிஷின் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படியே மிஷினோட லெஃப்ட் சைடில் சப்ஜீரோ கண்ட்ரோலர் கொடுக்குறோம். இந்த கண்ட்ரோலருக்கு 1 இயர்க்கான வாரண்டியை நம்ம கொடுக்குறோம். அப்படியே பாக்ஸு கீழே வந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். உள்ள என்ன நடக்குதுன்ற விஷயத்த நீங்க வெளியில இருந்து உங்களால பார்த்துக்க முடியும். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள எத்தனை ட்ரே இருக்கு, எத்தனை ரன்னர் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ற விஷயம் நான் காட்ட போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் நமக்கு இப்படிதான் இருக்கும். சைட்ல இருக்க இந்த ஊக்கு வச்சு இதை நீங்க மாட்டி விட்டுக்கோங்க. இது அப்படி நின்றுடும். ஒரு ஜக் இருக்கும், அதில் ஒரு அடாப்டர் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வெளியே எடுங்க. இது 2 ட்ரேன்றதுனால 2 ட்ரேயும் ஒரே இடத்துல கொடுத்துருப்போம். அப்படியே ஒரு ட்ரேவை நீங்கள் மேலே எடுத்துருங்க. பொறுமையாக எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரேவை பொறுத்த வரைக்கும் இது வந்து காடை முட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே. இது நம்ம ஓரமாக வச்சுருவோம். இந்த உள்ள கீழே இருக்கிற ட்ரே வந்து நாட்டுக்கோழி முட்டை வைக்கக்கூடிய ட்ரே. ஸோ இதில் நாம் முட்டையை எப்பவும் போல் இந்த ரோவில் முட்டையை நம்ம அடுக்கிடுவோம். முட்டையை அடுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். முட்டையை அடுக்கிட்டு அடுத்து நம்ம தண்ணியை வைப்போம். எப்படின்னா இந்த ஜக் எடுத்துக்கோங்க. இந்த ஜக் எடுத்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. இப்போ தண்ணி இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் முட்டையை வந்து இந்த கேப்பில் தான் நீங்கள் எடுக்கணும். இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா முட்டை மேலே படுற மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருப்போம். அதனால் நீங்கள் இது தொங்கிக்கிட்டே இருக்கும். சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, ஒரு லெட்டு மாதிரி தொங்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு, அதை எடுத்துணுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய லெட்டு. இதை நீங்கள் எங்கேயும் தள்ள வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் காடை முட்டை நாட்டுக்கோழி முட்டை வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ டைமிங் இல்லைன்றதுனால ரன் ஆகலை. நீங்கள் ஆன் பண்ண உடனே அது ரன் ஆக ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இப்போ நான் நாட்டுக்கோழி முட்டையை வச்சுட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். 18 days ஆகிடுச்சு. அப்போது இந்த ரன்னர் எடுத்து நீங்கள் விட்டுடணும். எடுத்து விட்டிங்கன்னா கோழி குஞ்சு அந்த 21 நாளில் பொறிச்சிட்டு வந்துடும். இது பாருங்கள், அப்படியே ரைட் சைடு கையை வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்துடும். அப்படியே பெண்ட் பண்ணி இதில் எடுத்துடலாம். பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது, கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்து இப்போ காடை முட்டை நான் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படியே இந்த ட்ரே ரன்னர், இன்னொரு ரன்னர் கொடுத்துருக்கேன், இந்த ரன்னர் எடுங்க. அதே மாதிரி இப்போ எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ரன்னரை இப்படி வச்சுக்கோங்க. இந்த நாபில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. இப்போது நீங்கள் காடை முட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஜக்கில் தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. பாக்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மிஷினை குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம் எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தெர்மாக்கோல் ஷீட் ஒட்டி கொடுக்குறோம். ஏன்னா நல்ல உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு ஹேட்சிங் வேணும்னா இந்த தெர்மாக்கோல் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா ஹீட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கரண்ட் பில்லாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்லபடியாக வச்சுருக்கோம். ஹீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே போக விட்டுறாது. உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டே ஷட் டவுன் நடக்குது அப்படின்னா அந்த டே ஷட் டவுன் ஃபுல்லாகவே இந்த தெர்மாக்கோல் உங்களுக்கு சக் பண்ணி வச்சுக்கும். அதேமாரி கரண்ட் கன்சப்ஷன், பவர் கட் ஆஃப் ஆகிற டைமிங் வந்து சீக்கிரமாக நடக்கும். இது வந்து நம்ம இன்குபேட்டருக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் இந்த தெர்மாக்கோல். அடுத்து இந்த ஃபேனு, இந்த பல்பு, இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லெஃப்ட் சைடில் பார்ப்பீங்க, எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அந்த 8 இது காடை முட்டை அப்படின்றதுனால இது வந்து 15 நாள் ரன்னர் இதில் இருக்கணும். 15 daysக்கு அப்புறமா இந்த ரன்னர் நீங்கள் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பாருங்கள், அப்படியே எடுத்துடலாம், ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் நம்ம. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீழே நியூஸ் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுங்க. எப்போன்னா 18 நாளுக்கு அப்புறமா, இல்லை காடை முட்டை வைக்கும்போது 15 நாளைக்கு அப்புறமா. ஏன்னா பிளட் ஸ்ட்ரெயின் வரும். கோழி குஞ்சு பொறிச்சிட்டு வெளியே வரும்போது ரத்த கரைகள் வரும். ஸோ அதனால் அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 18 நாளுக்கு அப்புறமா கீழே நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு வைங்க. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த ரன்னரை இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஜக்கை பொறுத்த வரைக்கும் தண்ணி நமக்கு 1 லிட்டருக்கும் மேலே தண்ணி பற்றும். இதில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈரப்பதம் நல்லாவே மெயின்டைன் ஆகும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சிக்ஸ் உங்களால் எடுக்க முடியும். இந்த மிஷின் உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. விலை குறித்த விவரங்கள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த நம்பருக்கு பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்க.